தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சந்நிதியின் மகத்துவம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 20 வெறும் கையோடே என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. தேவனுடைய சந்நிதியில் போகும்போது வெறும் கையோடே போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் செய்யும் நன்மைகளுக்கு அல்லது வெற்றிக்கு கைமாறாக காளை, ஆட்டுக்கடா போன்றவற்றை கொண்டு போய் பலி செலுத்தி மகிமைப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாயையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு சென்று பலி செலுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு செல்லும்போது வெறுமையாய் போனதே கிடையாது. புதிய இஸ்ரவேலராகிய நாமும் தேவ சன்னதிக்கு கடந்து போகும்போது வெறும் கையோடு கடந்து செல்லக்கூடாது என்று வேத புத்தகம் வலியுறுத்துகிறது. காரணம், நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை தேவ சமூகத்தில் கொடுக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவருடைய நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சாலமோன் ஞானி கூறுகிறதை பார்க்கிறோம். பிரியரே, வனாந்திரத்தில் இருந்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சீஷர்களிடம் கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு சிறுவன் அவனது தாயார் ஆலயம் வரும்போது வெறுங்கையாய் அனுப்பாமல் 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொடுத்து அனுப்புகிறாள். அதை அப்பாலன் கொடுத்தபோது இயேசு ஆசீர்வதித்து பரிமாறச் செய்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு மீதமெடுக்க செய்கிறார். உங்களுக்கும் மீதமெடுக்க வேண்டுமெனில் தேவ சமூகத்தில் தேவ சந்நிதியில் கடந்து போகும்போது வெறும் கையோடே போகக்கூடாது. மனிதர்கள் காணும்படியும் செய்ய வேண்டாம். வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாது. நம்மை படைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் பார்த்தால் போதும். வெறுங்கையோடு வராமல் ஆத்தும ஆதாயம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மையே தேவ சந்நிதியில் அர்ப்பணிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன்.